அவர்கள் வீடு வந்து சேர்ந்தார்கள். கார் வரும் சத்தம் கேட்ட உடனே வாட்ச்மேன் அந்த அரண்மனையின் பெரிய கேட்டை திறந்து விட அந்த கார் அரண்மனைக்குள் வந்து நின்றது. உஷா அர்ஜுனை எழுப்ப போகும்போது சிவா அதை தடுத்து, அம்மா நீங்கள் அமைதியாக நில்லுங்க, நான் பொறுமையாக அவனை தூக்கிக்கிறேன் என்று கூறி அவனை மெதுவாக தூக்கி சென்று அவன் அறையில் படுக்க வைத்தான். அவன் உறங்கும் அழகை ரசித்தான் சிவா. மறுபுறம் ஜாரா தன் நண்பர்களிடம் இன்ஸ்டாகிராம் சேட் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் தோழிகளில் ஒருத்தி, என்ன கல்யாணம் பொண்ணே, சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, ஓ மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை எங்களுக்கெல்லாம் அனுப்ப மாட்டியா என்று ஒரு தோழி கேட்க, என்ன இப்போதானே பார்த்துட்டு போயிருக்காங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக அனுப்புகிறேன் என்று கூறினாள் ஜாரா. இதை கேட்ட அவள் தோழி, ஓ ஹஸ்பண்டை நாங்கள் கொத்திட்டெல்லாம் போக மாட்டோம்,